சனிதோஷத்திலிருந்து விடுபட நலன் தமயந்தி கதை. இதை படித்து அதன் அறிவுரைப்படி வாழ்ந்து வந்தால் சனிதோஷம் விலகும். படித்துவிட்டு அனைவருக்கும் பகிருங்கள், அவர்களும் படித்து பயன்பெறட்டும். ஆகுகன் ஆகுகி என்ற வேடவ தம்பதியர் காட்டில் உள்ள குகையொன்றில் வசித்து வந்தனர். அவ்வழியே வந்த துறவி ஒருவரை அவர்கள் உபசரித்தனர். இரவாகிவிட்டதால் குகைக்குள் துறவியும் ஆகுகியும் தங்கினர். அதில் இருவர் தான் தங்க முடியும் என்பதால் வேடவன் வெளியில் உறங்கினான். தன் மனைவி ஒரு ஆணுடன் தங்கி இருக்கிறாள் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. தன் மீது நம்பிக்கை வைத்த வேடவனை முனிவர் பாராட்டினார். அயர்ந்து உறங்கிய வேடவனை ஒரு மிருகம் கொன்றுவிட்டது. விஷயம் அறிந்த ஆகுகியும் உயிர் துறந்தாள். சுயநலமில்லாத இத்தம்பதியர் மறுபிறவியில் நலதமயந்தியாக பிறந்தனர். துறவி அன்னப்பறவையாக பிறந்தார். நலன் நிடத நாட்டின் மன்னராக இருந்தான். ஒரு நாள் அந்த அன்னப்பறவையை கண்டான். நலனின் அழகை கண்ட அன்னப்பறவை, உனது அழகுக்கேற்றவள் விதர்ப்ப நாட்டின் மன்னன் வீமனின் மகள் தமயந்திதான். அவளை திருமணம் செய்து கொள், உனக்காக தூது சென்று வருகிறேன் என்றது. அன்னத்தின் பேச்சை கேட்ட தமயந்தி காதல் கொண்டாள். இதனிடையே சனீஸ்வரர் உட்பட தேவர்கள் தமயந்தியை விரும்பினர். அவளின் சுயம்பரத்தில் அனைவரும் பங்கேற்றனர். எல்லாருமே நலனை போல் உருமாறி வந்தனர். நிஜ நலனும் வந்திருந்தான். புத்திசாலியான தமயந்தி உண்மையான நலனுக்கே மாலையிட்டாள். அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்ற குழந்தைகள் பிறந்தனர். தமயந்தியை பெற முடியாத தேவர்கள் சனீஸ்வரரிடம் நலனை பிடிக்குமாறு கூறினர். கடமையுணர்வு மிக்கவர்களை சனீஸ்வரர் எதுவும் செய்ய மாட்டார். அதே நேரம் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் பொறுக்கவும் மாட்டார். நலனோ நல்லாட்சி செய்பவன். இப்படிப்பட்ட ஒருவனை அவரால் பிடிக்க முடியவில்லை. ஒருமுறை பூஜைக்கு தயாரான போது நலன் சரியாக தனது கால்களை சுத்தம் செய்யவில்லை. இதை கூட சரியாக செய்யாத மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் என்று கருதிய சனி அவனை பிடித்து விட்டார். இதன் பின் புஷ்கரன் என்பவனிடம் சூதாடி பொன் பொருள் எல்லாவற்றையும் இழந்தான். நலன் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறினான். காட்டில் மனைவி குழந்தைகள் படும் துன்பத்தை கண்ட நலன் ஒரு அந்தணர் மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பினான். பின் மனைவியையும் பிரிந்தான். நடுக்காட்டில் தவித்த அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றியது. ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான். ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு அவளை விரட்டினான். தப்பித்த தமயந்தி சேதி நாட்டை அடைந்து பணிப்பெண்ணாக இருந்தாள். ஒரு வழியாக அவளை தமயந்தியின் தந்தை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்து சென்றார். தமயந்தியை பிரிந்த நலனை காட்டில் கார்கோடகன் என்னும் பாம்பு கடித்தது. அதனால் அவன் கருப்பாக மாறினான். ஆனால் அப்பாம்பு அவனுக்கு ஒரு அற்புத ஆடையையும் வழங்கி சென்றது. மெய்யழகு இழந்த நலன் அயோத்தியின் மன்னன் ரிதுபர்ணனின் தேரோட்டியாக வேலை செய்ய தொடங்கினான். அவன் அங்கிருப்பதை அறிந்த தமயந்தி நலனை வரவழைக்க தனக்கு மறு சுயம்பரம் நடப்பதாக அறிவித்தாள். ரிதுபர்ணன் அதற்கு புறப்படவே நலனும் வருத்தத்துடன் தேரோட்டியாக உடன் வந்தான். அப்போது நலனை பிடித்த சனி நீங்கியது. தேரோட்டியாக இருந்த நலனையும் தமயந்தி அடையாளம் கண்டாள். நலன் கார்கோடகன் அளித்த ஆடையை அணிந்து தன் அழகான சுய உருவை மீண்டும் பெற்றான். திருநள்ளாறு தலத்தை அடைந்த போது 7.5 சனியும் நீங்கியது. சனீஸ்வரர் நலன் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரம் வரம் தருவதாக கூறினார். சனீஸ்வரரே, நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேரக்கூடாது. என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது. என் கதையை படிப்பவர்களை துன்புறுத்தக்கூடாது என வரம் கேட்டான். சனி பகவானும் அருள் புரிந்தார். அன்பர்களே, நலன் தமயந்தி கதை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் தர்மத்தை விடக்கூடாது. கடமையை சரியாக செய்து பொறுமையுடன் இருந்தால் எந்த கஷ்டமும் நீங்கும். நம்பிக்கையும் நேர்மையும் இருந்தால் இறைவன் அருள் நிச்சயம் கிட்டும். இந்த கதையை கேட்ட நீங்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியம், அமைதி மற்றும் வளம் பெற்று வாழ இறைவனை வேண்டுகிறோம்.